ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி சென்டென்சஸ் டே 7 தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம தான் அது பெருசாக நினைக்கிறோம். ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம டெய்லி தமிழில் பேசுகிறோம் பார்த்திங்களா, அந்த வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ண தான் நம்மளால் சுலபமாக இங்கிலீஷ் பேச முடியுங்க. என் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவில் மொத்தமாக 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயும் போல் நம்ம தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நான் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதுக்கு என்ன இங்கிலீஷ் வரும் அப்படிங்கிறது நீங்களாகவே கொஞ்சம் திங்க் பண்ணிட்டே வாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ எனக்கு ஃபோன் செய்தாயா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல, நீ எனக்கு ஃபோன் பண்ணையா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நீ எனக்கு ஃபோன் பண்ணையா அப்படின்னு கேட்போம். அதுக்கு எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டிட் யூ கால் மீ? டிட் யூ கால் மீ? டிட் யூ கால் மீ? நீ எனக்கு ஃபோன் செய்தாயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வேண்டாம். இப்போ யாராவது நமக்கு எதாவது கொடுப்பாங்க, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். வாண்ட்னா வேணும். அதுவே எனக்கு வேணாம் அப்படின்னா அங்கே டோன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டு நாட், அதை தான் நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேணாம். நெக்ஸ்ட் ஒன், மனசில் வச்சுக்கொள்ளாத. மனசில் எதுவும் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லணும்ல. மனதில் வைத்து கொள்ளாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், மனசில் வைத்து கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், என் மொபைலில் சார்ஜ் போடு. நம்ம வீட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என் மொபைலில் சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெய்லியுமே இதை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். நீங்கள் நல்லா கவனித்து இதை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சார்ஜ் மை மொபைல். சார்ஜ் மை மொபைல், என் மொபைலை சார்ஜ் போடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி யோசிக்காத, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் worry about that. Don't worry about that. இங்கே நம்ம ஏன் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டூ ப்ளஸ் நாட், இதை தான் நம்ம டோன்ட், டு நாட் அப்படிங்கிறது தான் டோன்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், சரி எனக்கு புரியுது. எனக்கு புரியுது, ஓகே எனக்கு புரியுது அப்படி சொல்லணும்ல. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், என்ன தொடாத. என்ன தொடாத எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். அப்படியே ட்ரை பண்ணுங்கள் வாங்க. டோன்ட் டச் மீ. டச்சுன்னா தொடுறது. தொடாதா அப்படின்னா டு நாட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம டோன்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்த பண்ணாத, செய்யாதா அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணி பேசுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டோன்ட் டச் மீ. மீனா என்ன, டச்னா தொடுறது. டோன்ட் தொடாத. டோன்ட் டச் மீ, என்ன தொடாத. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் யூஸ்டு டு இட். ஐ எம் யூஸ்டு டு இட், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ போகணும். நான் இப்போ போகணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், செய்யணும் அப்படின்னா ஹாவ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ ஒரு கார்டு வரும், இங்கே பாருங்கள். இந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிடும். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹாவ் டு கோ நவ். ஐ ஹாவ் டு கோ நவ். நவ்னா இப்போ, கோனா போகிறது. நெக்ஸ்ட் ஒன், என்னை கோவப்படுத்தாத. என்ன கோவப்படுத்தாத, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோவப்படுறது. என்னை கோவப்படுத்தாதா அப்படின்னா டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், சாக்குப்போக்கு சொல்லாத. ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் நிறைய தடவை சொல்லுவாங்க, சாக்குப்போக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ், சாக்குப்போக்கு சொல்லாத. நெக்ஸ்ட் ஒன், என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் ஃபர்கிவ் ஹிம். ஹிம்னா அவனை,
ஐ காண்ட் என்னால் முடியாது. ஃபர்கிவ்னா மன்னிப்பு. என்னால் அவனை மன்னிக்க முடியாது. ஐ காண்ட் ஃபர்கிவ் ஹிம். என்னால் அவனை மன்னிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டுடே இஸ் ஹாலிடே. டுடே இஸ் ஹாலிடே. இன்றைக்கி விடுமுறை. நெக்ஸ்ட் ஒன், இது உன் தவறு இல்லை, இது உன்னோட தப்பு இல்லை அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம டெய்லி அதிகமாக இந்த வேர்டெல்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பில் வந்து அது அப்ளை ஆகும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் போய் பாருங்கள், பார்த்துட்டு நிறைய வேர்டை நீங்கள் கற்றுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. பே அட்டென்ஷன் டு வாட் ஐ சே. பே அட்டென்ஷன் டு வாட் ஐ சே. பே அட்டென்ஷன்னா கவனமாக கேளு. டு வாட் ஐ சே, நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளு. பே அட்டென்ஷன் வாட் ஐ சே. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்களே, டூ சம்திங். சம்திங்னா ஏதாவது, டூனா செய், ஏதாவது செய். டூ சம்திங். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாண்ட் நத்திங். ஐ வாண்ட் நத்திங். நெக்ஸ்ட் ஒன், உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம ஃபேமிலியோ யாரோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உங்களை மறுபடியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. அகெயின்னா மறுபடியும். நைஸ் டு see you again. உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு, இந்த வழியாக வாங்க. இன்னொரு வே க்ளோஸில் இருக்கும், இந்த வழியாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வழியாக வாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கம் திஸ் வே. கம்னா வாங்க, திஸ்னா இந்த, வேனா வழி. இந்த வழியாக வாங்க, கம் திஸ் வே. நெக்ஸ்ட் ஒன், பாயமடி. பாயமடின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க, ஃபோல்ட் த மேட். ஃபோல்ட் த மேட். ஃபோல்டு அப்படின்னா மடிக்கிறது, த மேட் பாயை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த கலர் பிடிக்கும். நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போதோ அல்லது எதுக்காக வெளில போகும்போது எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. ஐ லைக் திஸ் கலர். ஐ லைக் திஸ் கலர். திஸ் கலர்னால் இந்த கலர், எனக்கு பிடிக்கும். ஐ லைக் திஸ் கலர். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கிழமைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா டுடே இஸ் ஃப்ரைடே. டுடே இஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் டு யூ கோ நவ். வேர் டு யூ கோ நவ். வேர் டு யூ கோ நவ். இப்போ நீ எங்கே போகிற. நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக அதை செய்வேன். அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம பிடிச்சவங்ககிட்ட தான் அதை நம்ம அதிகமாக சொல்லுவோம், நான் உனக்காக அதை செய்வேன் அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தாங்க, ட்ரை பண்ணுங்கள் கூட சேர்ந்து. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூனா நான் செய்வேன், அதை உனக்காக அப்படின்னா இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. நான் உனக்காக அதை செய்வேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம ஏதாவது சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்கிடுவாங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் மீன் இட். ஐ டோன்ட் மீன் இட். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.